அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே மிகப்பெரிய பரக்கத் நிறைந்த ரமலானுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்ஷா அல்லாஹ் இன்று அசருக்கு நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு நிறைவான ஒரு துவாவை தான் நம்ம கேட்க போகிறோம். இன்றைய தினம் இந்த மகத்தான தினத்தில் நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த துவாவை நம்ம கேட்டோன்னு சொன்னால் நம்முடைய ஆயுசு முழுக்க நம்ம கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் கபூலாக்குவான். என்ன இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு துவா. இன்றைக்கு நான் அரபியில் உங்களுக்கு ஒரு துவாவை நான் ஓதி காட்ட போகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே நீங்கள் ஆமீன்னு சொல்லிடுங்க. இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் இந்த மாதிரியான நாட்களில் இன்னும் தஹஜத்துடைய வேலையில் இந்த ஒரு அரபி துவாவை தான் நம்ம ஓதுவோம். இதில் என்ன இருக்குது சிறப்பாக அப்படின்னா, இதில் நிறைய ரப்பனா துவாக்கள் கபூலாகக்கூடிய அம்சங்கள் கொண்ட அனைத்து விதமான திக்ருகள் ரசூல்லா சொல்லி கொடுத்தது, திருக்குரானுடைய வசனங்கள், இன்னும் அல்லாஹினுடைய திருநாமங்கள் உள்ளடக்கிய ஒரு அரபி துவா. இன்ஷா அல்லாஹ் நான் அரபிலையும் ஓதி காட்டுறேன், தமிழில் அதனுடைய பொருளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்பாக அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம எல்லோருமே இந்த பெருநாள் வாழ்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு ரமலான் முபாரக், ஈத் முபாரக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம போடுவோம். ஆனால் நம்ம மிகச்சரியாக இந்த வாழ்த்தை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒருத்தருக்கொருத்தர் முசாஃபஹா செய்யணும். இதுதான் பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல மிக முக்கியமானது. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. இதை செய்யறதுக்கான பலன் என்ன தெரியுமா? இந்த சேர்க்கப்பட்ட அந்த முசாஃபஹா செய்யும் போது கைகள் இணையுது இல்லையா, அந்த கைகள் பிரிவதற்கு முன்பாக 2 நபர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் நம்ம செய்யறது கிடையாது. ஒன்றும் வேணாம், உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக செய்யுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட குடும்ப உறவினர்கள், பெருநாள் அன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லோருக்குமே முசாஃபஹாவை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ எப்படி முசாஃபஹா செய்யணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கைகளை மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. இது முசாஃபஹா கிடையாது. ஒரு கைகளை கொடுக்காம 2 கைகளையும் இன்னொரு நபருடைய 2 கைகளுக்கு நடுவில் கொடுக்கணும். அதாவது ஒரு கை அவங்களுடையது, ஒரு கை நம்மளுடையதாக இருக்கணும். இந்த மாதிரி மூடி 2 கைகளையும் இணைத்து தான் முசாஃபஹா செய்யணும். இதுதான் முசாஃபஹா செய்யக்கூடிய முறை. இப்போ இதில் இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். முசாஃபஹா செய்யும்போது என்ன ஓதுறதுன்னு தெரியல, ஆனால் ஓதனவங்க ஹஜ்ரத்துமார்கள் முசாஃபஹா செய்யும்போது என்னமோ ஓதுறாங்களே அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதற்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முசாஃபஹா செய்யும்போது இந்த துவாவை தான் ஓதணும். தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வ கஃபரல்லாஹு லனா வலக்கும். இதனுடைய பொருள், அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக, இன்னும் எங்களையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. சுப்ஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்த்தா இருக்கு பாருங்க. இந்த வாழ்த்தை நம்ம எல்லா நாள்லையுமே சொல்லலாம், எல்லாருக்குமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு வாழ்த்தை இன்றைய தினம் நீங்கள் சொல்லிக்கோங்க. முசாஃபா செய்யும் போது கைகள் 2ஐயும் இணைக்கும் போது நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை அவங்களுடைய நெற்றியில் இருக்கணும். இதுதான் முசாஃபா செய்யக்கூடிய முறை. இதை நீங்கள் பெருநாளில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் செஞ்சீங்க, யாரெல்லாம் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் வளமையாக செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம துவாவை ஓதுறதுக்கு தொடங்கலாம். எல்லோருமே ஆமீன் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அலீஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யுல் கய்யூம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அஹத ஸமதல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். யா அர்ஹமர் ராஹிமீன். லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா இக்ஃபிர் லனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் வதஜாவஸ் அம்மா தஅலமு இன்னக அன்தல் அஸ்ஸுல் அக்ரம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூபி ஸர்ரிஃப் குலூபனா அலா துஆத்திக். யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் குலூபனா அலா தீனிக். அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக லம் துமல்லிக்னா மின்ஹா ஷைஆ. ஃபஇதா ஃபஅல்த ذلك பினா ஃபகுன் அன்த வலியினா வஹ்தினா இலா ஸவாஇஸ் ஸபீல்.
اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ارزقنا حبك وحب رسولك وحب من ينفعنا حبه عندك يا حي يا قيوم برحمتك استغيث نستغفرك ربنا ونسألك التوبة واصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين فإنك إن تكلنا إلى أنفسنا تكلنا إلى العفو وعورة وذنب وخطيئة. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العليم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لي ذنبا إلا غفرته يا أرحم الراحمين. ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رلا إلا قضيتها يا أرحم الراحمين. إليك ربي فحببنا وفي أنفسنا لك ربي فضللنا وفي أعين الناس فعلمنا ومن شيء الأخلاق وجنبنا وعلى صالح الأخلاق فقومنا وعلى صراط مستقيم فثبتنا وعلى الأعداء أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم انصرنا ولا تنصر علينا. اللهم امكر لنا ولا تمكر علينا. اللهم زدنا ولا تنقصنا ولا تسلط علينا من لا يرحمنا. اللهم اشرح صدورنا للإسلام. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதற்கும் ஆமீன் சொல்லிடுங்க. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் அலீஃப் லாம் மீம் அல்லாஹ்வாகிறவன் வணக்கத்திற்குரிய இறைவன். அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். இன்னும் அவன் முன் எல்லா முகங்களும் கவிழ்ந்துவிடும். அல்லாஹ்வே வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தூய்மையானவன். நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிவிட்டோம். தனித்தவனே தேவைகளற்றவனே அவன் யாரையும் பெறவும் இல்லை. அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. கருணையாளனே மாபெரும் கருணையாளனே நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டப்படுபவர்களில் ஆகிவிடுவோம். எனவே எங்கள் ரப்பே எங்களை மன்னித்து எங்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள். நிச்சயம் நீ மன்னிப்பை ஏற்பவனாகவும் அருள் பாலிப்பவனாகவும் இருக்கின்றாய். ரஹ்மானே எங்களை மன்னித்து விடு. அருள் புரி. நீ அறிந்ததை விட்டும் எங்களை காப்பாற்று. நிச்சயம் நீ கண்ணியமிக்கவனாகவும் சங்கைமிக்கவனாகவும் இருக்கின்றாய். அல்லாஹ்வே நிச்சயம் நீ மன்னிக்கும் சிறப்புடையவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். எனவே எங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ்வே எங்களை திருப்புபவனே எங்கள் இதயங்களை உனது வழிபாட்டின் பால் திருப்பு. இதயங்களை மாற்றி வைப்பவனே எங்கள் இதயங்களை உனது தீனின் மீது ஸ்திரப்படுத்து. எங்கள் அங்க அவயங்களும் உன்வசமே இருக்கின்றன. அவைகளிலிருந்து எதற்கும் நீ எங்களை உரிமையாளர்களாக ஆக்கிவிடவில்லை. ஆகவே எங்களுடன் அவ்வாறு செய்திருக்கின்றாய் என்றால் நீயே எங்களுக்கு காரியஸ்தனாக ஆகி எங்களை நேர்மையான பாதையின்பால் வழிகாட்டு. அல்லாஹ்வே சத்தியத்தை சத்தியமென எங்களுக்கு காட்டி அதனை பின்பற்றும் நற்பேற்றை எங்களுக்கு நல்குவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாகவே எங்களுக்கு காட்டி அதனை விட்டு விலகும் நற்பேற்றை எங்களுக்கு நல்குவாயாக. அல்லாஹ்வே உனது அன்பையும் உனது ரசூலுடைய அன்பையும் எவர்களின் அன்பு உன்னிடம் எங்களுக்கு நன்மையளிக்குமோ அவர்களுடைய அன்பையும் எங்களுக்கு அளிப்பாயாக. நீயே நித்தியமானவன் என்றும் நிலைத்திருப்பவன். உனது கிருபையை கொண்டே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். உன்னிடம் பாவம் மன்னிப்பு கோருகின்றோம். எங்களை படைத்தவனே நாங்கள் உன்னிடம் பாவம் மன்னிப்பு கோருகின்றோம். அல்லாஹ்வே உன்னிடம் தௌபா ஏற்குமாறு இறைஞ்சுகின்றோம். எல்லா நிலைகளிலும் எங்களின் செயல்களை சீர்திருத்து அருள் புரி. கண் இமை பொழுதேனும் கூட எங்களை எங்கள் நப்சிடம் சாட்டி விடாதே. அவ்வாறு நீ எங்களை எங்கள் நப்சிடம் சாட்டி விடுவாயானால் நாங்கள் பலகீனத்தினால் நஷ்டத்திலும் பாவத்திலும் தவறிலும் வீழ்ந்து விடுவோம். அல்லாஹ்வே நீ எளிதாக்கி வைத்ததையன்றி எளிதானது வேறெதுவும் இல்லை. நீ நாடிவிட்டால் கடினமான கஷ்டத்தையும் கூட எளிதாக்கி விடுவாய். மிகவும் பொறுமையாளனும் கண்ணியமுள்ளவனுமான அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. மகத்தான அர்ஷின் ரப்பான அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன். அகிலத்தாரை படைத்து போஷிக்கும் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். எவை உன் அருளுக்கு பொருத்தமானதும் நாளை மறுமைக்கு தேவையானதுமாக எங்களுக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட பொருளை நாங்கள் உன்னிடம் வேண்டுகிறோம். உன் பாவ மன்னிப்பின் ஆதரவையும் சகல நன்மையான காரியங்களிலும் உனது சன்மானத்தையும் சகல பாவங்களிலிருந்து சலாமத்தையும் உன்னிடம் வேண்டுகிறோம்.
நீ மன்னிக்காத எந்த பாவத்தையும் எங்களுக்கு விட்டுவிடாதே. கிருபையாளனே, மாபெரும் கிருபையாளனே, எந்த கவலையையும் சந்தோஷமாக்காமல் விட்டுவிடாதே. உனது பொருத்தமுள்ள தேவைகளை நீ நிறைவேற்றாது விட்டுவிடாதே. கிருபையாளனே, மாபெரும் கிருபையாளனே, ரப்பே, உன் அளவில் எங்களை நேசமாக்கிவை. ரப்பே, எங்கள் உள்ளங்களில் உனக்கு அடிபணிவதை உண்டாக்கு. ஜனங்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமாக்கிவை. தீய குணங்களை விட்டும் எங்களை காத்து உயர் குணங்களில் எங்களை உறுதிப்படுத்து. இன்னும் எங்களை நேர்வழியில் நிலைப்படுத்து. எங்கள் விரோதிகள் மீது எங்களுக்கு சாதகமான உதவியை செய்தருள். யா அல்லாஹ், எங்களுக்கு சாதகமாக உதவியருள், எங்களுக்கு பாதகமாக உதவாதே. அல்லாஹ்வே, எங்களுக்கு பாதகமான ஆலோசனை கொடுக்காதே. அல்லாஹ்வே, எங்களுக்கு அபிவிருத்தியை கொடு, எங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காதே. மேலும் எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே. அல்லாஹ்வே, இஸ்லாத்திற்காக எங்கள் இதயங்களை விசாலமாக்கிவை. அல்லாஹ்வே, ஈமானை எங்களுக்கு பிரியமானதாக ஆக்கிவை. அதை எங்கள் உள்ளங்களில் அலங்கரித்து வை. குஃப்ரையும் பாதகத்தையும் பாவங்களையும் எங்களுக்கு வெறுப்பாக்கிவை. எங்கள் ரஹ்மானே, எங்களை சன்மார்க்க சான்றோர்களில் சேர்த்து வை. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ், இந்த ரமலானை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒரு நிறைவான துவாவை நம்ம கேட்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ், இன்றைக்கு தஹஜ்ஜுதில் எல்லாருமே ரெடியாக இருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு துவா நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். நம்ம எல்லாருக்காகவுமே நம்ம துவா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ், ரெடியாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.